தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு குருபூஜை மாவட்ட இளைஞரணி அலுவலகத்தில் நடைபெற்றது. குழந்தைகளுக்கு கல்வி உபகரணம், அன்னதானம் செயலாளர் ஏரல் அரியபுரம் இசக்கிமுத்து வழங்கினார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். நினைவு தினத்தை தேமுதிக குருபூஜையாக அனுசரித்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி அலுவலகத்தில் செயலாளர் ஏரல் அரியபுரம் இசக்கிமுத்து தலைமையில் ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய பிரதிநிதி ஏரல் பூக்கடை கண்ணன் முன்னிலையில் விஜயகாந்தின் குருபூஜை அனுசரிக்கப்பட்டது. இதில் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏரல் அரியபுரம் இசக்கிமுத்து வழங்கினார். விழாவில் இளைஞரணி நிர்வாகிகள் சுடலையாண்டி, வாழை நடராஜன், கேப்டன் முருகன் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.